तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றணும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அக்டோபர் மாதத்தில் கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ரிஷபராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை துவக்குகிறார். கன்னி ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான்லாம் இருக்கிறாங்க. துலா ராசியில் சுக்கிர பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அக்டோபரில் புதன் பகவான் அக்டோபர் மாதம் அதாவது 10ஆம் தேதி துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இரவு 7:40 சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. நீச்ச ஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாயினால் மிகப்பெரிய மாற்றம்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த மாத கடைசியில் அக்டோபர் 29ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார்கள். அக்டோபர் மாதத்தில் விசேஷ நாள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது, விசேஷ நாள் என எடுத்துக்கொண்டோம்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாளாகும். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி திருவிழா ஆரம்பமாகுது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜைலாம் வருது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி. அக்டோபர் 31ஆம் தேதி நமக்கெல்லாம் தீபாவளியாக இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை வரப்போகுதுங்க. அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. துல்லியமாக அனைவரையும் கணக்கிடும் திறமை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை பெறுவீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு தாமதப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகிறதன் மூலம் அமைதி ஏற்படும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுகிறது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த அக்டோபர் மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர்லாம் சரியாகும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது
ரொம்ப கவனமாக பார்த்து தான் கையாளணும். பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்கிறது தான் நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நல்லது. அடுத்தபடியாக கலைத்துறையினரை பற்றி பார்க்கும்பொழுது, கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்கள் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அரசியல் துறையினருக்கு. அரசியல் துறையினருக்கு அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்க போகுது. எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனசில் தைரியம் கூடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் உயரக்கூடிய காலம் என்றாலும் நிறைய நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போக போகிறீங்க. உடன் இருக்கிறவங்களால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடும்ங்கிறதுனால நீங்கள் எதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக நாம் ரோகிணியை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த மாதம் சுமாராக தான் இருக்கும். முதலீட்டினை எடுக்க அரும்பாடப்பட வேண்டியது இருக்கும். வருமானம் போதிய அளவு இருக்கும் என்றாலும் வேலையாட்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க. மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. வரவேண்டிய பணப்பாக்கிகள் மட்டும் இழுபறி நிலையிலே இருந்து வரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும். எதிலும் சாதகமான நிலையை காண